வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஒரு 2, 3 நாளா வந்து இந்த கச்சத்தீவு இஷ்யூவை பத்தி ஒரு மிகப்பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது வந்து இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமா மாறிடுச்சு. நீங்க இந்த கச்சத்தீவை பத்தி என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு, அது உண்மையாலுமே இந்தியாவுக்கு உரிமையானதா இல்ல ஸ்ரீலங்காவுக்கு உரிமையானதா, ரெண்டு பேத்துக்கு என்ன பிரச்சனை, இப்ப என்ன விஷயம் போயிட்டு இருக்குது, இத்தனை டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ்ல இந்த கச்சத்தீவு டோட்டல் இஷ்யூவும் கவர் பண்ணிடலாம். ஆனா என்னால் டேம் ஷோரா சொல்ல முடியும், போயிட்டு இருக்க இஷ்யூஸை பார்த்தா, இதுதான் ஹாட் டாப்பிக்கா இருக்கிறத வச்சு பார்த்தா, டிஎன்பிசியில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கச்சத்தீவை வந்து கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்ப பிரசன்ட்ல என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்குதுங்கிறது ஒரு சின்ன 2 நியூஸ் பேப்பர் கட்டிங்கை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பிரசன்டா ஒரு 2 to 3 days முன்னாடி வந்து மோடி என்ன பண்றாரு, ஆர்டிஐல வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மூலமா கச்சத்தீவுங்கிற ஒரு இடத்த இந்தியா வந்து இந்திரா காந்தி அம்மையார் காங்கிரஸ் ஆட்சியில 1974 இருக்கும்போது ஸ்ரீலங்காக்கு அந்த கச்சத்தீவுங்கிற ஒரு இடத்த தார பார்த்துட்டாங்க. அது தவறான விஷயம். அதுக்கு உடந்தையா நின்னது டிஎம்கே கவர்மெண்ட். டிஎம்கே கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கியும் தினசரி அப்டேட்ஸ் கொடுத்தும் தான் காங்கிரஸ் டிஎம்கே கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கி தான் அந்த கச்சத்தீவுங்கிற விஷயத்த தார பார்த்தாங்க. அப்படின்ற மாதிரி மோடி டிஎம்கேவையும் காங்கிரஸையும் எதிரா எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ட்விட்டர் பக்கத்துலயும் இதை ஷேர் பண்ணியிருக்காரு. இதுதான் இப்ப போன் ஆஃப் கன்டென்ஷனா மாறி இருக்குது. டிஎம்கே உண்மையாலுமே கச்சத்தீவை காங்கிரஸ் வந்து ஸ்ரீலங்காக்கு எழுதி கொடுக்கும் போது சப்போர்ட் பண்ணாங்களா இப்படின்ற கேள்வி நிறைய வருது. இது தொடர்பான நியூஸ் தான் டெய்லியும் ஒவ்வொரு தரப்பும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிஜேபி தரப்புல எடுத்துக்கிட்டா இந்த இமேஜ்ல இருக்கிறவது உங்களோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸும் டிஎம்கேவும் சேர்ந்து தான் அந்த கட்சித்தீவை எழுதி கொடுத்தாங்க. ஆனா இப்ப நல்ல வேஷம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் இல்ல, இதுக்கு நாங்க காரணம் கிடையாது அப்படின்ற மாதிரி நல்லவங்க வேஷம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு திருப்பி டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இல்ல, அந்த டைம்ல காங்கிரஸ் கட்சித்தீவு எழுதி கொடுக்கும் போது நாங்க ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கிறோம். கருணாநிதி ஆட்சியில தான் அந்த டைம் தமிழ்நாட்டுல டிஎம்கே கவர்மெண்ட் நடத்திட்டு இருந்தாங்க ஆட்சியை. ஸோ இவங்க டிஎம்கே சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க ஏகப்பட்ட பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோம், எங்க சைட்ல இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய வாட்டி இந்த கேஸை எடுத்துட்டு போயிருக்கோம், இந்த மாதிரி நிறைய கிளைம்ஸை வந்து டிஎம்கே வைக்கிறாங்க. இந்த மாதிரி கச்சத்தீவு போன் ஆஃப் கன்டென்ஷனா மாறி இருக்குது. இது இந்த நியூஸ்ல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 1974 என்ன அக்ரிமெண்ட் இருந்துச்சு, அந்த அக்ரிமெண்ட் என்னென்னலாம் பேசுச்சு அப்படிங்கிற பத்தின நியூஸ் பேப்பர் கட்டிங் தான் இது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இருக்கிற நியூஸ் ஆஸ் வெல் அஸ் சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சேர்த்து கச்சத்தீவை ஆன் த ஹோலா கவர் பண்ணலாம். சரிங்களா? சரி. இப்ப கச்சத்தீவு ஃபர்ஸ்ட், இந்த கச்சத்தீவுங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கச்சத்தீவு எங்க இருக்கு அப்படின்னா, இது இந்தியான்னு வச்சுக்கோங்க. இந்தியால இருக்கிற ராமேஸ்வரம் இங்க இருக்கு அப்படின்னா, இந்த கச்சத்தீவு இங்க இருக்கு. ஸ்ரீலங்கால இருக்க ஜாஃப்னா இங்க இருக்கு. சரியா? இது ஜாஃப்னா, இது வந்து ராமேஸ்வரம்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த கச்சத்தீவு ஐலாண்ட் அப்படிங்கிறது ராமேஸ்வரத்துல இருந்து கிட்டத்தட்ட 14 நாட்டிக்கல் மைல்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஜாஃப்னால இருந்து 10 நாட்டிக்கல் மைல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடைப்பட்ட கேப்ல இருக்குது. சரிங்களா? இந்த பார்க் ஸ்ட்ரைட் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. பார்க் ஸ்ட்ரைட். சரியா? இதுதான் வந்து கச்சத்தீவோட லொகேஷன். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் சென்டர்ல இருக்குது. ஸோ இது இந்தியாவுக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம், சிமிலர் ஸ்ரீலங்காவுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா ஹிஸ்டாரிக்கலா இது யார் தலைமை கீழே வந்துச்சு, ஸ்ரீலங்கா கீழே இருக்குதா இந்தியா கீழே இருக்குதா அப்படின்ற ஹிஸ்டரி தான் இது. ஓகேவா? ஜியாகிரபிக்கலா இது கிட்டத்தட்ட இந்தியாவோட எல்லைக்கும் கொண்டு வந்துக்கலாம், ஸ்ரீலங்காவோட எல்லைக்கும் கொண்டு வந்துக்கலாம். பட் ஹிஸ்டாரிக்கலா யாரு கீழே இது இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த கச்சத்தீவை பத்தி முறையா ஹிஸ்டாரிக்கலா நிசங்கா மல்லா அப்படின்ற ஒரு ஸ்ரீலங்காவை சேர்ந்த மன்னர் தான் இந்த கச்சத்தீவை பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ராம்நாட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு கல்வெட்டுல இந்த மாதிரி கச்சத்தீவுங்கிற ஒரு இடம் இருக்கு, அந்த கச்சத்தீவுங்கிற இடம் வந்து என்னோட ஆட்சி கீழே தான் வருது அப்படின்ற மாதிரி நிசங்கா மல்லா அவரோட கல்வெட்டுல எழுதி வச்சிருக்காரு. இந்த நிசங்கா மல்லாங்கிறது ஒரு சிலோனை சேர்ந்த ஒரு மன்னர். ஓகேவா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஸ்ரீலங்கன் ப்ராவின்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் போர்ச்சுகீஸ் வந்து ஸ்ரீலங்காவை கேப்சர் பண்றான். அப்படி கேப்சர் பண்ற போர்ச்சுகீஸ் என்ன பண்றான்னா, கச்சத்தீவையும் சேர்த்து தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு போன் ஆஃப் கன்டென்ஷன் ஆரம்பிக்குது. இந்தியா ஏன் இதை கிளைம் வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான போன் ஆஃப் கன்டென்ஷன் இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு நீங்க கிளியரா சொல்லலாம் ஸ்ரீலங்கா கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம்
உங்களோட ராஜா ஆஃப் ராம்நாத், ராமநாதபுரம், இப்ப இருக்கிற ராமநாதபுரம் இந்த மாதிரி ஒரு காங்கிரோலமேட்டோட ராஜாவா யார் இருந்தாங்கன்னா இந்த ராமநாட் ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்றாரு, 16th செஞ்சுரியில இந்த கச்சத்தீவை அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் டாக்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காரு. பிரிட்டிஷ்கார ஆட்சி நடத்துறதுனால ஒரு அந்த கச்சத்தீவுல பெரிய அளவுக்கு லாபமும் மக்களும் இல்லாத காரணத்தினால இந்த ராம்நாட் ராஜா என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்த வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு லீஸு கொடுத்துறாரு. சரியா, பிரிட்டிஷ்காரனுக்கு லீஸ் கொடுத்துறாரு. பிரிட்டிஷ்காரன் அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு அதுல வர வருவாயில ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை டாக்ஸா ராம்நாத் ராஜாவுக்கு கட்டிட்டு இருக்கிறான். ஓகேவா, இப்படித்தான் இந்த விஷயம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்தியாவையும் பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்றான், சிலோனையும் பிரிட்டிஷ் தான் ஆட்சி பண்றான். சரியா, இப்ப இந்த ரெண்டு பிரிட்டிஷ் ராஜாங்கத்துக்குமே சண்டை வந்துருச்சு, இந்த கச்சத்தீவு எங்களுதான் உங்களுதான்ட்டு. ஓகேவா, பிரிட்டிஷ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவன் தான் ராம்நாத் ராஜா கிட்ட லீஸ் வாங்கி அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேவா, இப்ப சிலோன் பிரிட்டிஷ் எம்பையரோட ஒரு கிளைம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே நிசங்க மல்லா ஆட்சி பண்ணியிருக்காரு, போர்ச்சுகீஸ் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, என்னதான் ஓரளவுக்கு இடைப்பட்ட கேப்ல இருந்தாலும் இது ஜாஃப்னாவை இன்னுமே பக்கத்துல இருக்கு. கரெக்டா, இந்தியாவோட ஸ்ரீலங்கால இருந்து கச்சத்தீவோட டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கம்மியா இருக்குது. சோ பிரிட்டிஷ் சிலோன் வந்து அதை கிளைம் பண்றான், எங்களுக்கு தான் ரொம்ப பக்கத்துல இருக்குது. அது இல்லாம போர்ச்சுகீஸ் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும் போதும் நிசங்கா மல்லா இருக்கும் போதும் இது ஸ்ரீலங்கன் டெரிட்டரியா தான் இருந்திருக்குது. சோ இது எங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ்ல இருக்கிற சிலோன்ல இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் எம்பையர் இப்படி கிளைம் பண்றான். சோ ரெண்டு பேத்துக்கும் விவாதம் ஏற்படுது. அந்த விவாதத்தின் அடிப்படையில 1921 ஒரு மீட்டிங் நடக்குது கொழும்போல. ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு கொழும்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. இந்த மீட்டிங்கின் அடிப்படையில கச்சத்தீவு பிரிட்டிஷ் சிலோனோட ஆட்சி கீழே வந்துருது. ஓகேவா, இந்தியால இருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிறான், ஆமா உண்மையாலுமே உங்களுக்கு பக்கத்துலதான் இருக்குது. ரெண்டாவது, இந்த கல்வெட்டுப்படியும் போர்ச்சுகீஸ் இந்த கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கூட சேர்ந்து ஆண்டுகிட்டு இருந்ததுனாலையும் இதை நான் உங்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி 1921 பிரிட்டிஷ் இந்தியா பிரிட்டிஷ் சிலோனுக்கு கச்சத்தீவை விட்டு கொடுத்துட்றாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி என்ன ஆகும், நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருது. இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த லீஸ் பீரியட் முடிஞ்சு போயிருது. லீஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ராம்நாத் ராஜா கையில வந்த உடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதை கிளைமே வைக்க மாட்டேங்கிறான். இந்தியன் கவர்மெண்ட் ஆகட்டும் சிலோன் கவர்மெண்ட் ஆகட்டும் கச்சத்தீவு எந்துதான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே உரிமை கொண்டாடல. ஏன் உரிமை கொண்டாடல அப்படின்னா, உங்களுக்கு அந்த கச்சத்தீவுங்கிற பேரே சொல்லும். கச்சான்னா என்ன, கச்சானா பேரன், ஒண்ணுமே இல்லை. அந்த கச்சத்தீவுல ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லை, அதுல காசு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு விஷயமும் அதுல இல்லாம இருக்குது. சோ எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி நேரு கூட ஆக்சுவலி 1960 வந்து இந்த கச்சத்தீவை பத்தி பேசியிருப்பாரு. கச்சத்தீவுங்கிற ஒரு வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காதீங்க, அந்த நிலத்துல ஒண்ணுமே இல்லை, அதுல காசு சம்பாதிக்கிற விஷயம் ஒண்ணுமே இல்லை. சோ எனக்கு அதோடவே பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இனிமேல் இந்த கச்சத்தீவை பத்தி நான் இன்வால்வ் ஆக போறது கிடையாது அப்படின்னு சொல்லி கச்சத்தீவு மேல ரெண்டு கண்ட்ரியும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கிளைமே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, இந்த சமயத்துல தான் 1974 என்ன ஆகுது, இந்திரா காந்திக்கும் ஸ்ரீமாவு பண்டாரநாயகி, உங்களோட ஸ்ரீலங்கன் பிஎம் ஆகிய ஸ்ரீமாவோ பண்டாரநாயகிக்கும் இந்திரா காந்திக்கும் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்திடப்படுது. ஓகேவா, அது என்ன கையெழுத்து, முதல்ல இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் 1974. சரிங்களா, என்ன கையெழுத்து ஆகுது, ரெண்டு அக்ரிமெண்ட் சைன் ஆகும். ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது, செகண்ட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாம். ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இவ்வளவு நாள் ஹிஸ்டாரிக்கலா வந்து பிரிட்டிஷ் இந்தியன் பிரிட்டிஷும் வந்து சிலோன் பிரிட்டிஷ்க்கு விட்டு கொடுத்ததாகட்டும், இந்த மல்லா வந்து ஸ்ரீலங்கா அரசர் வந்து இந்த கச்சத்தீவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற இன்ஸ்கிரிப்ஷன்கள் இருக்கிற சாட்சியாகட்டும், இத்தனை கிளைம்ஸையும் வச்சு கச்சத்தீவை ஸ்ரீலங்காக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. யார் எழுதி கொடுத்துறா, இந்திரா காந்தி ஸ்ரீமாவு பண்டாரநாயகிக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. ஓகேவா, அந்த 3 கண்டிஷனுக்கு ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. என்ன அந்த 3 கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட், இந்த இந்தியன் பிஷர்மேன் இருக்காங்க பாத்தீங்களா, இந்தியன் பிஷர் என்னதான் ஸ்ரீலங்காக்குள்ள நாங்க எழுதி கொடுத்துட்டாலும் அந்த இடத்துல இந்தியன் பிஷர்மேனும் வந்து ஃபிஷ் பண்ணிக்கலாம், அங்க வந்து மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா, ரெண்டாவது, கிட்டத்தட்ட ஒரு லேட் 1900s சொல்லலாம், ஒரு 1920s டைம்ல. ஓகேவா, சாரி 1905, எக்ஸாக்ட்லி 1905 வந்து ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த கச்சத்தீவுக்கு போய் ஒரு சர்ச் கட்டுறாரு. அந்த சர்ச் பேரு செயின்ட் ஆண்டனி சர்ச். ஓகேவா, 1905 அந்த செயின்ட் ஆண்டனி சர்ச்ல வருஷம் பிப்ரவரி மாசம் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். ஓகேவா, இந்த ஃபெஸ்டிவல்ல இந்தியன் ஃபிஷர்மேன் இந்தியன்ஸும் போய் அந்த ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கலாம் வித்தவுட் கெட்டிங் எ பாஸ்போர்ட். ஓகேவா, இப்ப நீங்க இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா போகணும் அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட், விசா, அந்த மாதிரி ஏகப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டா, ஆனா
இந்த அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியன் ஃபிஷர்மேன் எந்த ஒரு பாஸ்போர்ட்டும் விசாவும் இல்லாம அந்த இடத்துல போய் ஃபிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கான அப்ரூவலும் இருக்கு. ஓகேவா. ரெண்டாவது, இந்த செயின்ட் ஆண்டனி சர்ச்சில் நடக்கிற ஃபங்க்ஷன்ல இந்தியன்ஸும் கலந்துக்குவாங்க, ஸ்ரீலங்கன் பீப்புளும் கலந்துக்குவாங்க. அதுக்கு யாரும் எதுவும் தடை சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் இந்த இந்த லேண்டை வந்து ஸ்ரீலங்காக்கு எழுதி கொடுத்தாலும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு தடை சொல்லவே முடியாது. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா, அந்த கச்சத்தீவுல வந்து எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் எதுவும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து நெட்ஸை வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. இப்ப ஃபிஷர்மேன் என்ன பண்ணுவாங்க, வலையை விரிச்சு மீன் பிடிப்பாங்களா, அந்த வலையை காய வைக்கிறதுக்கான ஒரு இடமா கச்சத்தீவை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி 3 கண்டிஷன் சொல்றாங்க. ஓகேவா, புரியுதா? கச்சத்தீவை நம்ம ஸ்ரீலங்கா கொடுத்துட்டோம். ஆனாலும் கொடுத்தாலும் ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. இந்தியன் ஃபிஷர்மேன் அந்த இடத்துல மீன் பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி செயின்ட் ஆண்டனி ஃபங்க்ஷன், செயின்ட் ஆண்டனி சர்ச் ஃபங்க்ஷன்ல இந்தியன்ஸும் கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்தியன்ஸ் அங்க போய் அவங்க வலைய காய வச்சுக்கலாம். என்னதான் ஸ்ரீலங்கா நடத்துல இருந்தாலும் இந்த 3 விஷயத்தையும் இந்தியன்ஸ் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்திரா காந்தி ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை ஸ்ரீமாவு பண்டாரநாயகவும் அக்செப்ட் பண்ணதுனால இந்தியன்ஸுக்கு இப்ப இந்த 3 விஷயம் பண்றதுக்கு அலவுடு தான் கச்சத்தீவுல. சரியா? சரி, இது ஒரு அக்ரிமெண்ட் சொல்லிட்டேன். கச்சத்தீவை ஸ்ரீலங்கா கொடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு 3 கண்டிஷன் வைக்கிறாங்க. அந்த 3 கண்டிஷனுக்கு ஸ்ரீமாவு பண்டாரநாயகம் அக்செப்ட் பண்ணதுனால ஸ்ரீலங்காக்குள்ள கச்சத்தீவு வந்துருச்சு. ஓகேவா. ரெண்டாவது என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா, வேஜ் பேங்க் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. ஓகேவா. இந்த வேஜ் பேங்க் மேலேயே ஒரு சின்ன சண்டை வந்துட்டு இருந்துச்சு. இது ஸ்ரீலங்கா தான், இந்தியா தான். இது வந்து ராமேஸ்வரத்துக்கு சவுத்துல இருக்கும் வேஜ் பேங்க் அப்படின்ற ஒரு இடம். ஓகேவா. இந்த வேஜ் பேங்க் மேலேயும் சில சண்டைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ரீலங்கா தான், இந்தியா தான் அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த அக்ரிமெண்ட், இன்னொரு அக்ரிமெண்ட் என்ன பண்றாங்க, வேஜ் பேங்க் இந்தியா கொடுத்துட்டாங்க. ஓகேவா. இந்திரா காந்தியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சக்சஸா பாக்குறாங்க. நான் என்னதான் கச்சத்தீவுங்கிற ஒண்ணுமே இல்லாத ஒரு நிலத்தை ஸ்ரீலங்கா கொடுத்தாலும் வேஜ் பேங்க் எனக்கு கிடைச்சிருச்சு. வேஜ் பேங்க்ல என்ன நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேஜ் பேங்க்ல கிட்டத்தட்ட அது ஒரு மீன்களோட மியூசியம் மாதிரி செயல்பட்டு இருக்குது. ஓகே, மீன்களோட ஒரு வேடந்தாங்கல் மாதிரி அது செயல்பட்டு இருக்கு. வேடந்தாங்கல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல ஆயில் அதிகமா இருக்கு. சரியா? ஆயில் அண்ட் மினரல்ஸ் அதிகமா இருக்குது. பூஞ்சைகள் அதிகமா இருக்குது. இந்த பூஞ்சைகளால கவரப்பட்டு மீன்கள் அங்க வந்து அதிகமா அந்த இடத்த ஒரு வீடு மாதிரி கன்சிடர் பண்ணி அத்தனை மீன் இருக்குதாமா அந்த இடத்துல வேஜ் பேங்க்ல. இப்ப வேஜ் பேங்க்ல எண்ணெய் வளங்களும் அதிகமா இருக்குது. சோ இந்திரா காந்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, கச்சத்தீவுங்கிற ஒண்ணுமே இல்லாத விஷயத்த கொடுத்துறோம். ஓகேவா. கொடுத்தது மட்டும் இல்லாம இந்தியர்கள் அங்க போறதுக்கான அனுமதியும் வாங்கியாச்சு. அது மட்டும் இல்லாம வேஜ் பேங்க்குங்கிற ஒரு எக்கனாமிக்கல் ரிச் ஏரியாவும் நம்மளுக்குள்ள கிடைச்சிருச்சு. ஏன்னா இந்த வேஜ் பேங்க்ல எண்ணெய் வளங்கள் அதிகமா இருக்குது. அது மூலமா இந்தியாவுக்கு பிற்காலத்துல எண்ணெய் வளங்கள் மூலமா காசு சம்பாதிக்கிற அதிக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ட்டு இந்திரா காந்தி இதை ஒரு சக்சஸா தான் பாக்குறாங்க. ஓகேவா. இப்ப இது வரைக்கும் இப்படிதான் இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஓகேவா. சரி, இப்ப உங்க ஜெயலலிதா இதுல வந்து கச்சத்தீவு கொடுத்தது தப்பு, கொடுத்தது கரெக்ட் தான் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு நடுவுல 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறாங்க. கோர்ட்ல என்னன்ட்டு அவங்க கேஸ் போடுறாங்க அப்படின்னா, உங்க பாலிட்டிக்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னாவே தெரியும். என்னன்னா, ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு பகுதியை உடைச்சு இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சட்ட திருத்தம் பண்ணணும். கரெக்டா படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு பகுதியை உடைச்சு இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்கணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 368 மூலமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா சட்ட திருத்தம் செய்திருக்கணும் அப்படின்றதுதான் உங்க சுப்ரீம் கோர்ட்டோட பெருபரி யூனியன் கேஸ்ல சொன்ன வழக்கு. கரெக்டா. பெருபரி யூனியன் கேஸ்ல உங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, வெரிபரி யூனியன் கேஸ் 1960 உங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம நாட்டுல இருக்கிற பகுதியை இன்னொரு நாட்டுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 கீழே ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமா சட்ட திருத்தம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜெயலலிதா போய் இதைத்தான் சொல்றாங்க. நம்ம நாட்டுல இருக்கிற கச்சத்தீவுங்கிற ஒரு பகுதியை தூக்கி ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்குறாங்க. ஆனா அப்படி கொடுக்கும் போது இவங்க இந்த ஆர்டிகல் 368 கடைபிடிக்காம வெறும் சைன் போட்டு அக்ரிமெண்டா ஃபாலோ பண்ணிட்டாங்க. அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு சட்டவிரோதமா இருக்குது, சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா போய் கோர்ட்ல கேஸ் போடுறாங்க. சரியா. அதுக்கு காங்கிரஸ் தரப்புல என்ன வாதிடுறாங்க அப்படின்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் சொன்ன ரூலிங் வந்து இந்தியாவில இருக்க ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு கண்ட்ரி கொடுக்கும் போது தான் இதை ஃபாலோ பண்ணணும். ஆனா கச்சத்தீவுங்கிறதா இந்தியாவில இருக்கிற ஒரு பகுதியே கிடையாதே. இந்தியாவில ஒரு பகுதியை பிரிச்செடுக்கணும்னா தான் ஆர்டிகல் 368 படி கொடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. பட் கச்சத்தீவுங்கிறது இந்தியாவில இருக்கிற ஒரு பகுதின்னு என்ன ப்ரூவ் செய்யப்படல. அதனால இது அக்ரிமெண்ட் மூலமா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். சோ இங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் தரப்புல ரிப்ளை கொடுக்குறாங்க. சரியா. அதே மாதிரி 2015 திரும்ப ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆண்டுட்டு இருந்த பிஜேபி கவர்மெண்டோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டிஐல ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க. கச்சத்தீவுங்கிறது உண்மையாலுமே ஸ்ரீலங்காவுக்கு தான் சேருமா, இந்தியாவுக்கு சேருமா, இல்ல அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு குளறுபடி நடக்கும்
இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்து மூலமா ஒரு தகவலை கேட்கறாங்க. ஓகேவா? யார்கிட்ட கேட்கறாங்க? அந்த டைம்ல ஆட்சியில இருந்தது யாரு? பிஜேபியோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட இந்த கொஸ்டினை கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப பிஜேபி சார்பில் என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆமா, அந்த கச்சத்தீவுங்கிறது ஸ்ரீலங்காவுக்கு தான் சேரும். ஏன்னா அந்த பகுதி, அந்த கச்சத்தீவுங்கிற இடம் அமைஞ்சிருக்கிற பகுதி வந்து ஸ்ரீலங்காவுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்குது. சோ அது ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்காவுக்கு தான் சேரும் அப்படின்ற மாதிரி பிஜேபி கவர்மெண்ட் 2015லயே வந்து கச்சத்தீவு ஸ்ரீலங்கா தான் ஒத்துக்கிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப நான் இவ்வளவு நேரம் மோடி வந்து ஏமாத்திட்டாங்க, காங்கிரஸ் ஏமாத்திட்டாங்க, டிஎம்கே ஏமாத்திட்டாங்கன்னு சொன்ன கிளைம் எல்லாம் ஆக்சுவலி எலெக்ஷன் ஸ்டண்ட். இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது, அதனால அவங்களுக்கே சில விஷயம் புரியும் உண்மையாலுமே இந்த கச்சத்தீவு எதுக்காக கொடுத்தாங்க, ஏன்னா இந்தியாவுக்கு அது மேல உரிமையே கிடையாது அப்படின்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஆனா எலெக்ஷன் டைம்ல ஏதோ ஒரு விஷயத்த கிளப்பி விட்டு காங்கிரஸ் மேலையும் டிஎம்கே மேலையும் ஒரு அவதூற பரப்பணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட விஷயம். இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இஃப் இன் கேஸ் இந்த மாதிரி நம்மளோட இடத்த இன்னொரு கண்ட்ரி கொடுத்தது தப்பு அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா, 2015 இதே பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்க்கு ஒரு 111 என்க்ளேவ்ஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 16,000 ஏக்கரை பங்களாதேஷ்க்கு எழுதி கொடுத்தாங்க. ஓகேவா? ஹக் கோர்ட் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. இந்த கோர்ட்ல வந்து இந்த 111 என்க்ளேவ்ஸ், இந்த 16,000 ஏக்கரும் பங்களாதேஷுக்கு சேர்ந்தது அப்படின்ற மாதிரி தீர்ப்பு வருது. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் 2015 பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பங்களாதேஷ்க்கும் இந்தியாவுக்கும் ஒரு பார்டர் டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்குது. இந்த பார்டர் டிஸ்பியூட்டை தீர்க்கிற எண்ணத்துல இந்தியா பங்களாதேஷ்க்கு ஒரு 16,000 ஏக்கர் எழுதி கொடுக்குறாங்க. திரும்ப ரிட்டர்னுக்கு பங்களாதேஷ் இந்தியாவுக்கு ஒரு 6,000 ஏக்கர் எழுதி கொடுக்குறாங்க. சோ அல்டிமேட்டா பிஜேபி கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கரை வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இது டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கு, ஹிப்போக்ரிட்டா இருக்கு. கரெக்டா? ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்ற அதே பிஜேபி கவர்மெண்ட் 2015 பங்களாதேஷ்க்கு ஒரு 16,000 ஏக்கரை எழுதி கொடுத்திருக்காங்க. இது ஒரு விமர்சனமா பிஜேபி மேல வைக்கப்படுது இப்ப. சரியா? சரி, அந்த கச்சத்தீவுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றான். ஒண்ணுமே இல்ல, இதுல எக்கனாமிக்கல் எதுவும் விஷயமே கிடையாது. வெறும் ஒரு சர்ச் இருக்குது, அந்த சர்ச்ல இந்தியன்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க. நெட்டு காய வைக்க முடியும், அந்த நெட்டை காய வைக்கிறதுக்கு இந்தியன்ஸையும் அலோவ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஏன் வந்து இந்தியன்ஸ் இவ்வளவு பெரிய விஷயமா கச்சத்தீவு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அதுல சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2021 வந்து ஹம்பன்தோட்டா போர்ட்டை வந்து ஸ்ரீலங்கா என்ன பண்றான்னா, ஸ்ரீலங்கால ஹம்பன்தோட்டா போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கு. அந்த போர்ட்டை சைனாக்கு லீஸுக்கு விட்டுறாங்க. சைனாக்கு லீஸுக்கு விட்டுறாங்க கிட்டத்தட்ட 99 இயர்ஸ்க்கு. ஓகேவா? இப்ப சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது. அவன் ஏற்கனவே வந்து சிலிகுரி காரிடார்ங்கிற வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஏரியால அட்டாக் பண்ண பார்த்தான். கரெக்டா? ஏற்கனவே சைனீஸ் கவர்மெண்ட் இப்ப இந்தியா மேல ஒரு அட்டாக் பண்ண பார்த்தான். அருணாச்சல் பிரதேஷ்ல இன்னும் சைனா வந்து அருணாச்சல் பிரதேஷ்ங்கிறது அவங்க பகுதிக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு இன்னும் கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சோ சைனாக்கும் இந்தியாவுக்கும் ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. இந்த சமயத்துல ஹம்பன்தோட்டா போர்ட்டுங்கிற ஒரு போர்ட்டை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சைனாக்கு லீஸ் விடுறான். ஓகேவா? ஏன்னா ஸ்ரீலங்காவுக்கு பினான்சியல் ரொம்ப காசுல வந்து ரொம்ப வீக்கா இருந்தாங்க. உங்களுக்கு கூட இப்ப தெரியும், பினான்சியல் எமர்ஜென்சி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸ்ரீலங்கால. இந்த மாதிரி பொருளாதாரமே இல்லாம ஒரு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. ஓகேவா? அதனால இந்த போர்ட்டை வந்து லீஸுக்கு விட்டாங்க. இப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம் வருது அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவை சைனாக்காரன் அட்டாக் பண்ண பாக்குறான். இந்த சமயத்துல ஸ்ரீலங்கா தங்கிட்ட காசு இல்லைங்கிறதுக்காக கச்சத்தீவி போய் லீஸுக்கு சைனாக்காரன்ட்ட விட்டான்னா, இந்த கச்சத்தீவுல இருந்து இந்தியா, சவுத் இந்தியாவை வர்றதுக்கு வந்து அவனுக்கு ஒரு 2-3 கப்பல் இருந்தா போதும், ஈஸியா சவுத் இந்தியாவை சைனாக்காரன் ஈஸியா அட்டாக் பண்ணிடுவான் அப்படின்ற பயம் வருது. ஓகேவா? பயம் வர்றது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் திரும்ப திரும்ப என்ன பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஃபிஷர்மேனை கைது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் படி என்ன சொல்றாங்க, இந்தியன் ஃபிஷர்மேன் கச்சத்தீவுக்கு போய் மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இருந்தாலும் அந்த ஏரியாக்குள்ள வர்ற இந்தியன் ஃபிஷர்மேனை ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த கைது பண்ணதை ப்ரொடெஸ்ட் பண்ற விதமா தான் 2024 இந்தியன் ஃபிஷர்மேன் யாருமே வந்து அந்த செயின்ட் ஆண்டனி சர்ச்சில் நடக்கிற ஃபங்க்ஷன்ல கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இஷ்யூஸ்னாலதான் திரும்ப உங்களுக்கு இந்த கச்சத்தீவு இஷ்யூ ரீசர்ஃபேஸ் ஆகிருக்குது. சரியா? இப்ப மோடியும் வந்து இந்த கச்சத்தீவு இஷ்யூவை எலெக்ஷன்னால இதை திரும்ப கொண்டாந்துருக்காரு செய்திக்கு. ஓகேவா? மொத்தத்துல கச்சத்தீவுங்கிறது இந்தியாக்கா ஸ்ரீலங்காக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அந்தந்த கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு. அதை நம்ம எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. எப்படி வந்து மோடி வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பங்களாதேஷ் கிட்டத்தட்ட 16,000 ஏக்கரை எழுதி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இந்திரா காந்தி அம்மையார் அந்த டைம்ல ஏதோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷனை எடுத்திருக்கிறாங்க. அதுல நம்ம போய் தப்பு இல்ல ரைட் அப்படின்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இல்லை. ஏன்னா இந்தியா இஸ் அ சாவரின் கண்ட்ரி. ஓகேவா? இந்தியா இஸ் போத் இன்டர்னலி சாவரின் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னலி சாவரின். கவர்மெண்ட் சொல்றதை நம்ம கேட்டே தான் தீரணும். ஓகேவா? அதுக்காக நம்ம அந்த கச்சத்தீவுல இழந்ததுனால
நம்மளுக்கு மிகப்பெரிய பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பும் இல்லை. ஏன்னா நம்ம கையில வேஜ் பேங்க் வந்துருச்சு. கரெக்டா நான் சொன்னேன், வேஜ் பேங்கோட முக்கியத்துவம் என்னங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த இடத்துல வந்து சொல்லப்போனா இந்திரா காந்தி அம்மையார் கையெழுத்து போட்டதுனால கிடைச்ச வேஜ் பேங்கை இப்பதான் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன் பண்றதுக்காக லீஸுக்கு விட பார்த்தாங்க. மீன்ஸ் டெண்டர் விட பார்த்தாங்க. யாரோ கம்பெனிஸ் எல்லாம் வந்து டெண்டர் அமௌண்ட்டை கோட் பண்ணுங்க, எந்த கம்பெனி வந்து கம்மி ரேட்டை கோட் பண்றீங்களோ எந்த எந்த கம்பெனி அதிக ரேட்டை கோட் பண்றீங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல எண்ணெயை எடுக்கிற ஒரு கான்ட்ராக்டை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்டை விட்டாங்க. பட் அதுல என்னன்னா அதுல நிறைய பிரச்சனை ஆயிருச்சு. அப்படி கான்ட்ராக்ட் விட்ட உடனே அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேன்லாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல இங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை நீங்க உறிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மீனே வராது, மீன் வரலைன்னா எங்களோட மீன்பிடி தொழில் எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிஷர்மேன் எல்லாம், வேஜ் பேங்க்ல இருக்க ஃபிஷர்மேன் எல்லாம் ப்ரொடெஸ்ட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வேஜ் பேங்க்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸும் நீங்க இதுல புரிஞ்சுக்கணும். இந்த வேஜ் பேங்க் இந்தியாவுக்கு கிடைச்சதை பத்தி கிட்டத்தட்ட யாருமே டிஸ்கஸ் பண்றது கிடையாது. மொத்தத்துல இந்தியா கச்சத்தீவு இஷ்யூல லாஸ் பண்ணல, கெயினும் பண்ணல அப்படின்னு எடுத்துக்கலாம். எதனால லாஸ் பண்ணேன்னு சொல்றேன்னா, நான் சொன்ன மாதிரி கச்சத்தீவு கொடுத்திருந்தாலும் ஒரு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்தியன் ஃபிஷர்மேன் அங்க போய்க்கலாம், நெட்டு காய வச்சுக்கலாம், ஆண்டனி சர்ச்சில் இருக்கிற ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கு வந்துருக்கு. வேஜ் பேங்க் பொருளாதாரத்துல ஹை ரிச் ஏரியா அந்த ஏரியா. ஸோ இந்தியாவுக்கு லாஸ் கிடையாது. அதே மாதிரி இவங்க செஞ்சது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கும் இங்க இடம் கிடையாது. ஓகேவா? அது எல்லாமே எக்ஸிகியூட்டிவ் டிசிஷன் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸை முடிக்கிறேன். இந்த கச்சத்தீவு இஷ்யூவை பத்தி உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸோ கச்சத்தீவுங்கிறது இப்ப ஸ்ரீலங்காவுக்கு உண்டான ஒரு சொத்து. இதுக்கு மேல நம்ம கிளைம் வைக்கிறதுக்கோ உரிமை கொண்டாடுறதுக்கோ அதுல வேற எதுவும் வழி இல்லை. உரிமை கொண்டாடலாம், ஆனா அதுக்கு வந்து ஹம்போர்க் அப்படின்னு ஒரு கோர்ட் இருக்குது ஜெர்மன்ல. இந்த மாதிரி 2 நாட்டுக்கு நடுவுல இந்த தண்ணியில இருக்கிற எல்லைகள் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஹம்போர்க்குங்கிற கோர்ட்டுக்கு போய் சால்வ் பண்ணிக்கலாம். பட் இந்தியா போய் இந்த ஹம்போர்க் கோர்ட்டுக்கு போய் இந்த கச்சத்தீவுங்கிற ஒண்ணுமே இல்லாத நேரத்து மேல இவ்வளவு பெரிய சண்டை போட்டுட்டு இந்த கோர்ட்ல போய் செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? சரி, என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு கச்சத்தீவு பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் இவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ஏதோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல இதே மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்டான நியூஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு வரலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.